அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்லாம் சிறப்பாக முடித்து அப்படி ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கக்கூடிய நேரம். அயனத்தில் எடுத்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஆடி மாதம் தட்சிணாயனம் ஆரம்பித்து தை வரைக்கும் முடிஞ்சிருக்கு. உத்தராயணம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. தட்சிணாயன காலத்தை எடுத்தோம்னா ஒரே தெய்வ கொண்டாட்டங்கள் தான். ஆடி மாதம் அம்மன் மாதம்னு ஆரம்பித்து கூழில் ஆரம்பித்து ஆடி பூரத்தில் ஆரம்பித்து அப்படியே பெரியவங்களை சாமி கும்பிட்டு கீழே வந்தோம்னா ஆவணி அவிட்டம் எடுத்துக்கலாம், விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கலாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தோன்னா கிருஷ்ணருக்கு பிறந்தநாள் பார்த்துக்கிட்டு அப்படியே புரட்டாசிக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அது அப்படி தான் மாகாளியபட்சங்கிற நிலை, பெருமாளை ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நிலைகள். அடுத்தாப்பில் அப்படியே தள்ளி வந்தோம் அப்படின்னா தீபாவளி எடுத்துக்கலாம், சூரசம்மார் எடுத்துக்கலாங்க. அதை அப்படியே ரெண்டு சிறப்புகளை கொண்டாடி ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த பிறம் வந்தோம் அப்படின்னா தீபம், மகா தீபம், பரணி தீபம் எல்லாத்தையும் கொண்டாடிட்டு அடுத்தாப்பில் வந்தீங்க அப்படின்னம்னா மார்கழி மாதம் ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தை தொட்டு வைகுண்டா ஏகாதசியை பார்த்து அடுத்தாப்பில் சிவனோட ஆருத்ரா தரிசனத்தை பார்த்து தைக்குள்ளே நுழையிறோம். பேர் என்னமோ இது இரவு காலம், தேவர்களோட இரவு காலம். ஆனால் எந்த தேவரையும் நம்ம தூங்குடுறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொண்டாட்ட காலம் அது. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஆடியில் விதைச்சாச்சுன்னா தையில் தான் அறுவடை. அன்றைக்கெல்லாம் 6 மாத காலங்கள் பயிர்கள். அப்போ அது விதைச்சாச்சு அப்படின்னம்னா இதை அறுவடை வரைக்கும் பாதுகாக்கணும்னா குளிர், மழை, வெள்ளம். ஏன்னா கார்த்திகை மாதம் தான் பெருசாக மழை பெய்யக்கூடிய காலம். இது புரட்டாசி மாதம், இதெல்லாம் ஒரு வாடை வீசக்கூடிய காலங்கள். இதெல்லாம் பார்த்தா அப்படின்னம்னா ஒரு உணவு கட்டுப்பாடுகள், அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு வேணும். அப்படிங்கும்போது ஒரு தெய்வங்களை தொட்டுவிட்டு சுறுசுறுப்பை கொடுத்து நெல்லை விளைய வச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு உத்தராயண காலத்தை ஆரம்பித்து இப்போது போயிட்டுருக்குறோமுங்க. இன்னி பெருசாக தெய்வங்கள் எல்லாம் பௌர்ணமி தான் இருக்குமுங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம் சொல்லிக்கலாம், அப்புறம் மாசியில் மகத்தை சொல்லிக்கலாங்க, பங்குனி உத்தரத்தை சொல்லிவிட்டு சித்திரைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா வைகாசி, விசாகம் இந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு காலம் பௌர்ணமியில் மட்டும்தான். அப்புறம் மறுபடியும் ஆடி மாதம் ஒரு கொண்டாட்டம், தெய்வ கொண்டாட்டம். உண்மையை சொல்ல போனோம்னா அயனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் இங்கே வட திசை நோக்கி போகிறாரு அப்படின்னு இதில் தென் திசை நோக்கி போகிறாருப்போ, உண்மையில் இப்போது நம்ம தான் தென் திசை நோக்கி போகிறோம்ங்க. தட்சிணாயன காலத்தில் தான் நம்ம வட திசையில் இருப்போம்னு அப்படி ஒரு உண்மை உல்ட்டாவாக தான் இருக்கும். அப்போது சூரியன் இப்போ வடக்க போகிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம தெற்க போனால் அவர் வடக்க போகிற மாதிரி நமக்கு ஒரு வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கி நம்ம தெற்க போக ஆரம்பிச்சிருக்கிறோங்க. சூரியன் வடக்கு நோக்கி திசை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வசந்த காலம் அப்படி ஒரு சுறுசுறுப்பான காலம், இனப்பெருக்கத்துக்கு உண்டான காலங்கள். எல்லா ஜீவராசிகளும் ஆகட்டுங்க, இல்லை தாவரங்களெல்லாம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னோம்னா இது ஒரு இன்னித்தான் இனப்பெருக்க காலம். தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இனி இலையுதிர்காலம் ஆரம்பித்து அப்புறம் அப்படியே எல்லாம் வசந்தத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு திருமண காரியமாக ஒரு செலவு கையில் காசு வேணும்னா அன்றைக்கி விவசாயத்தை நம்பி தான். அப்போ விவசாயம் தை மாதம் நெல் அறுவடை முடிஞ்சால் தான் கையில் காசு. அன்றைக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, நெல் தான் வாங்கிட்டு வருவாங்க. வேலைக்கு போனாங்க அப்படின்னம்னா கரவழிக்கெல்லாம் போனோம்னா நெல் வாங்கியாந்து 10 மூட்டை 20 மூட்டை நெல்லை வீட்டில் சேர்த்திடுவாங்க. அதை அப்படி அவங்களே அவிச்சு போட்டு மிஷினில் கொடுத்து எடுத்தாங்கன்னா ஒரு மூட்டை 2 மூட்டை அரிசியை ஒரு வருஷத்துக்கு உண்டான உணவு பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்த காலங்கள். அப்புறம் மற்றது காய்கறி, கீரை கூட அப்பப்போ வாங்கிக்கலான்னு அரிசி பேஸாக அரிசி நிலக்கடலையும் மூட்டை மூட்டையை வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கெல்லாம் 5 கிலோ 2 கிலோங்கிற சுருங்கி போச்சுங்க. ஒரு கூலிக்காரன் வீட்லேயே ஒரு மூட்டையில் 1 மூட்டை நெல், 1 மூட்டை அரிசி, 2 மூட்டை அரிசி இருக்கும். வீடு பூரா கொட்டிட்டு அப்படி காலில் பரப்பி விட்டு விளையாடின காலங்கள். இன்றைக்கி 5 கிலோ தான் வாங்குகிறோம். உத்தராயணம் ஒரு காசு பணம் கையில் வந்து சுறுசுறுப்பாக இருந்த காலம் அயனம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னம்னா மெயினாக பயிற்சிகள் எடுத்தோம்னா சனி மகா பயிற்சி, குருமகா பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதுகளை தான் நம்ம கொஞ்சம் முக்கியமாக. இவர் 1 வருஷம், இவர் 1.5 வருஷம், சனி 2.5 வருஷம்னு ஒரு பெரிய அமைப்பு. அடுத்த அவ்வளோ தான் செவ்வாய் 1.5 வருஷம், மீதியெல்லாம் மாத கிரகங்கள்னு ஓடி போகக்கூடிய அமைப்புங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இன்றைக்கி பார்க்குறது நாடும் நவகோள்களும் பகுதி 81ங்க, 20/1/2025ன்னு ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களும் லேட்டாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு.
நாட்டுக்கு நவகோள்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நாடுகள் அது எந்தெந்த நாடு எப்படி எடுக்கிறதுன்னு அடுத்த கிளாஸில் பார்த்துக்குவோம். ஒரு நட்சத்திரங்களோட முதலெழுத்து அடிப்படையில் அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பலன்கள் போகும் அப்படின்னு இந்த குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுக்கு 6ஆம் நட்சத்திரம் என்ன 8ஆம் நட்சத்திரம் என்னென்னு பார்த்து அதனோட முதலெழுத்து என்னென்னு பார்த்து அதுக்கு எந்த நாடுகளுக்கு அந்த பலன்கள் கிடைக்குங்கிறத ஒரு அறுதி இட்டுட்டு வர்றவங்க ஓரளவுக்கு ஏறக்குறைய 70-80% சொல்லிட முடியுது. இன்றைக்கி நாடும் நவகோள்களும் எடுக்கும்போது ரிஷபமும் கன்னியும் இந்தியாவும் தமிழ்நாட்டையும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா அங்கே குரு பகவான் நின்று கேது பகவான் நின்று ராகு மோரோவர் சனியோட பார்வையை ஒரு 2.5 வருஷத்துக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இன்றைக்கி குரு பகவான் இங்கே இந்த நிலையில் பார்த்தோம்னா உயர் சனி தனக்கு கும்பர்கோன் குருவும் 3.11 அமர்ந்தால் அரசன் தலை உருளும்போம், ஜீவராசிகள் எல்லாம் அழியும். ஒரு தாவரத்திலிருந்து 4 கால் ஜீவன்கள் மனிதர்கள் எல்லாமே ஒரு அழிவை அதிகமாக சந்திப்பாங்க அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி குரு பகவானுக்கு சனி வந்து 3ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. குரு சனியை பார்த்தா சுபிட்சம், சனி குருவை பார்த்தா தலைவலி தான். அப்போ சனி பகவான் எப்போ மேலே ஏறிக்கிறாரு? பங்குனி 15ஆம் தேதி 29/3/2005 மீனத்துக்கு சனி போகிறாருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் சேரும்போது ராகு பகவான் அங்கே ஆப்போசிட்டில் அப்படி ஒரு அக்னி நட்சத்திரத்தில் உரசுற மாதிரி அப்படி உரசிக்கக்கூடிய காலங்கள். இந்த உரசல் கொஞ்சம் கடுமையான உரசல் தான். அடுத்தாப்புல குரு எப்போ நகர்ந்துக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சித்திரை 31ஆம் தேதி தான் குரு போகிறாருங்க. அப்போது இந்த 11ஆம் இடம் 3ஆம் இடம் சம்பந்தம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா ஏற்கனவே பங்குனி 15 சித்திரை 31 வரைக்கும் ஒரு 1.5 மாதம் இருக்கக்கூடிய நிலை. இதுக்கிடையில் ராகு பகவான் மாறிக்கிறாருங்க. வைகாசி 4ஆம் தேதி மாறிக்கிறாருங்க. இப்போ பங்குனி 15 வைகாசி 4 அதுவும் பார்த்திங்கனாலே ஏற்கனவே ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே இங்கே இருந்துட்டு சனியும் ராகுவும் சேர்ந்து குருவுக்கு ஒரு பார்வைகள் ஒரு கடுமையான பார்வை. இது நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னம்னா காலத்தினோட லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னம்னா பங்குனி 20ஆம் தேதி அவர் கடகத்தில் போய் ஒரு நேசத்தை நோக்கி போகக்கூடிய நிலைங்க. இப்போ இவங்க புரட்டாதிக்கு வரும்போது இவரும் புரட்டாதிக்கு குரு சாரத்துக்கு வரும்போது அவரும் குரு சாரத்துக்குள் நுழைவாங்க. அப்போ இவங்க மேலே சனிசாரம் போகையில் அவரும் சனிசாரம் வரக்கூடிய ஒரு கணக்கு. அப்போது ஒரு கிரக அடைவுகளும் அமைப்புகளும் நாட்டுக்கு நவகோள்கள் தரும் பலன்கள் கொஞ்சம் விசேஷமாக வரமாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஏன் கடகத்துக்கு செவ்வாய் வந்தால் தலைவலி, ஏன் சனியும் குருவுக்கும் இவ்வளோ ஒரு அழிவுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் அப்படின்னம்னா, இத்தனைக்கு குரு நல்லவர். குரு தான் நமக்கு அப்பன், மூலமே நம்ம காலத்தினோட மூலமே குரு பகவான். மூலத்துக்கு மூலம் மாறினா சூரிய பகவானுங்க. அப்போ இது அப்பையும் அப்பனுக்கு அப்பன்னு போகக்கூடிய நிலைங்க. சூரியன்கிட்டேருந்து குரு பிச்சுட்டு வருது, குருக்கிட்டேருந்து பூமி பிச்சுட்டு வருதுன்னு பூமியும் செவ்வாயும் பிச்சுட்டு வந்து நமக்கு அப்பன் ஆறுன்னா குரு தான், இவனுக்கு அப்பந்தான் சூரியனை போகக்கூடிய நிலைங்க. அப்போது இந்த இடம் வந்து பார்த்தோம்னா காலத்தினோட சுகம், காலத்தினோட சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு கடகத்துக்கு லக்னாதிபதி நேசப்பட்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு இந்த பாவத்தினோட 6ஆம் பாவம் குருவாகவும் இந்த பாவத்தினோட 8ஆம் பாவம் சனியாகவும் வந்துங்க. இப்போ குரு சனி சேர்ந்து கடகத்தை பார்த்தாலோ ஒரு இடத்த பார்த்தாலோ அந்த பாவத்தினோட சுகம் கெடும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அப்போ இங்கே பார்த்தோம்னா இது இந்தியாவும் தமிழ்நாட்டையும் பார்த்தோம் அப்படின்னம்னா குருவும் பார்க்கும் சனியும் பார்க்கும் ராகுவும் பார்க்கும் கேது நிற்கக்கூடிய நிலை. சனி குருவை ராகுவோட சேர்ந்துட்டு பார்க்கும். சனின்னா ராகு அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாருங்க. இந்த பலனை அப்படியே அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலை. இது காலபுருஷனோட ராணி பெண் சாரி ஒரு காசு பணத்துக்கு உண்டான இடம், சொத்து பத்துக்கு உண்டான இடம்ங்க, கால்நடைகளுக்கு உண்டான இடம், நிலம் பூமிக்கு உண்டான இடம், ஸ்திரமான ஒரு அமைப்பு. இது சொல்லிட்டு போகக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அயனசயனம் அனுபவிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இடம். இது 12ஆம் பாவம்ங்க, சொத்து பத்துக்கு உண்டான இடம். லைஃப்பை எப்படி அனுபவித்தோம், எப்படி அதை ஒரு எடுத்து விட்ட இன்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். இது ரெண்டும் இன்றைக்கி அடிபடிக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதுவும் பெண் ராசி, இதுவும் பெண் ராசி. நீ செவ்வாய் போய் நேசப்படக்கூடிய இடம் இதுவும் பெண் ராசி, இதுவும் பெண் ராசி. அப்போது ராணிகள் பெண்களோட ஒரு அமைப்புகள் கொஞ்சம் ஆல்ரெடி கடுமை தான். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கடுமைகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இவங்க நாட்டுக்கு நவகோள்கள் சுட்டி காட்டிட்டு போகக்கூடிய நிலைங்க.
காலம் சொல்லக்கூடிய காலத்துக்கு லக்னம் மேசம், காலபுருஷனோட லக்னம் மேசம்னா சனி பகவான் இங்கே வந்தால் ஒரு நீச பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்போது இந்த நீச பலன் சனி பகவான் எங்கே உட்கார்ந்தாலும் இந்த நீச பலன் அங்கே நம்ம கொண்டு போய் பேசுகிறது தான் நமக்கு வழக்கம். அப்போ சனி பகவான் இன்றைக்கி எங்கே உட்கார்ந்து வருதுன்னா மீனத்தில் வந்து சனி பகவான் அந்த பாவத்தை ஒரு நீசப்படுத்தக்கூடியவெல்லாம் நீசப்படுத்துறதுன்னா என்னங்க ஒரு தன்னிலை தாழ்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பை மீனத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலைங்க. மீனம் ஒரு மோட்சத்துக்கு உண்டான இடம், ஒரு விரயத்துக்கு உண்டான இடம், ஒரு பாவ புண்ணியத்தை சரி பண்ணக்கூடிய இடம், ஒரு தெய்வம் பெண் தெய்வத்துக்கு உண்டான இடங்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பாவம் நீசப்பட்டு கூட ஒரு காமத்துக்கு உண்டான ஏன்னா இது அயன சயனத்துக்கு உண்டான இடங்க கூட ராகுவும் சேர்ந்து ஒரு நீசத்தில் உச்சம் அப்படி சொல்லக்கூடிய அல்லது நீசத்தை அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீனத்துக்கு கொடுத்து பெண் ராசிக்கு கொடுத்துட்டு போய் அயன சயனத்தை தூக்கி கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிற நிலைங்க. ஆல்ரெடி பெண்கள் பிரச்சனைகள் குழந்தைகள் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காலத்தில் இந்த அமைப்பு பார்த்தா இன்னும் கொஞ்சம் என்னதான் சட்டங்கள் கடுமைகள் அப்படி இப்படின்னு பேப்பரில் வருதே தவிர உண்மையில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு உடனே அரசாங்கம் ஓடி போய் அவனை காப்பாற்றத்தான் பார்க்குறத தவிர ஒரு உண்மையாக நடுநிலையாக அரசு துறைகள் நடந்துறதில்லை. வேணுவனா வேண்டாத்தவனா, இந்த மதத்தாளா அந்த மதத்தாளா, இந்த கம்யூனிட்டியா இந்த ஜாதியா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு சட்டங்கள் பேசுவதை தவிர இன்றைக்கி நியாயம் நேர்மைக்கு உண்டான காலங்கள் மாறிப்போச்சுங்க. அப்போ இது சாதாரண மக்கள் செஞ்சால் தான் கடுமை. அரசியலை தொட்டுட்டு இருக்கக்கூடியவனோ அரசு சம்பந்தமான ஆட்களோ தொடும்போது கவர்மெண்ட் அதை காப்பாற்றி அவனை கூட்டிகிட்டு போகிறத நம்ம இன்றைக்கி கண்கூட பார்த்துட்ருக்குறோம். அப்போது பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இது ராணின்னு சொல்லக்கூடிய இது ராஜா, இது ராணின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ராணிக்கு ஆல்ரெடி யார் வந்து உட்காந்துருக்கா, இந்த வீட்டு 8க்கு அதிபதி உட்கார்ந்துருக்கிறாருங்க. காசு பணத்துக்கு உண்டான இடம். வீண் செலவுகள் பெண்கள் ஏற்படுத்துவார்கள் அல்லது பெண்களால் வீண் விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. கவர்மெண்ட்டே இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து போட்டு ஆண்களை பூரா ஒரு அடிமாடு மாதிரி பண்ணி போட்டாங்க. ஆண்களெல்லாம் வேலைக்காகாத பண்ணி போட ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு வேலைக்கே ஆகலை. ஏதோ நார்த்துலேருந்து வந்த ஆளுங்கனால இன்றைக்கி தொழில்துறையும் கட்டுமானத்துறையும் அவங்கள நம்பித்தான் ஓடுதை தவிர நம்ம நாட்டு ஆட்களை நம்பி இன்றைக்கி ஒன்றுமே ஒரு சாயங்காலமான ஒரு 300 வேணும் 500 வேணும் அதுக்காகத்தான் அந்த ஆள் வேலைக்கு வரானே தவிர வீட்டுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் ஒரு 70% கிடையாதுங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கும் யாரும் தயாராக இல்லை. அரசாங்கம் 1000 ரூபா கொடுக்குதா, அவங்க அதை வச்சுக்கிற பொம்பளை 100 நாள் வேலைக்கு எதை போய் பேர் பண்ணிட்டு வந்தால் அதில் ஒரு சம்பளம் வருதா. அப்போது பெண்களை சப்போர்ட் பண்ணி பெண்களுக்கு அப்படி ஒரு புல்லுக்கட்டுக்கு ஆட்டுக்கு புல்லுக்கட்டு காட்டுற மாதிரி காட்டி அப்படி அரசாங்கம் தன்னோட ஆட்சியை நடத்திட்டு இருக்குதுங்க. இந்த நிர்வாண ஊரில் கோவணம் கட்டின பைத்தியக்காரனுங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நாடு பண்ண ஆரம்பித்தது. இன்றைக்கி எல்லா நாடும் எல்லா ஒரு அரசியல் ஆட்களும் இன்றைக்கி அதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னம்னா இது எப்படி முடியுங்கிறதே ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் வாய்க்கு வந்தாப்பில் ஒரு இலவசத்தை கொடுத்துட்டு போனால் இலவசத்துக்கு எங்கேருந்து அந்த காசு வரும், அது யார் தலையில் விடியும். கவர்மெண்ட் வந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக கடனை வாங்கி அவங்க ஒரு கமிஷனை வாங்கிட்டு போனால் யார் தலையில் வெடிகிறது. நாட்டினோட நிலைமை இலங்கை பாகிஸ்தான்கிற நிலைக்கு நம்ம நாட்டை ஒரு தலைவர்கள் இன்றைய தலைவர்கள் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அவங்க 5 வருஷத்தில் என்ன சம்பாதிக்க முடியுங்கிறதா அவங்களோட ஒரு நோக்கம். அதுக்கு பெண்களை ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க புலம்பு கெடுத்து விட்டுறாங்க. இன்றைக்கி ஏன்னா வீட்டுக்காரர் இருக்க மாட்டான், பெண்களுக்கு கையில் காசை கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது அது ஒரு வாழ்க்கையை தடம் புரண்டு போகக்கூடிய நிலை. பெண் குழந்தைகள் விசேஷமாக இல்லை. இதுவும் பெண் ராசி இதுவும் பெண் ராசி அதுவும் பெண் ராசின்னு இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. அப்போ இது தெய்வங்களில் பெண் தெய்வ கோயில்கள் ஒரு ஒரு விபத்துகளையும் பிரச்சனையும் பார்க்கும். பெண் தலைவர்கள் கொஞ்சம் தலை உருளக்கூடிய ஒரு கணக்கு. பெண்களோட ஒரு அயன சயனமும் பொருள் ஆசைகளும் காமமும் ஒரு தலை தூக்கும். பெண்களும் இன்றைக்கி கண்ட்ரோல் இல்லை. வாழக்கூடிய நினப்பு யாருக்குமே இன்றைக்கி இல்லைங்கிற ஒரு சமுதாயம் போயிட்டுருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்குங்க. எந்த பெண்ணும் வாழணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. கல்யாணமே பண்ணலாமா வேண்டாமா அப்படி யோசிக்கக்கூடிய நிலை. அப்போ ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கணக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாமே எதில் நிற்கிது, இன்றைக்கி பொருளாதாரத்தை தொட்டுவிட்டு தான் நிற்கிதுங்க. காசு இருந்தால் போதும், கார் இருந்தால் போதும், வேலை இருந்தால் போதும், பணம் சம்பளம் இருந்தால் போதும், மற்ற யாரும் தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு பெண்கள் உருவெடுத்துட்டாங்க. பெண் உரிமை தேவை தான், ஆனால் யாருமே தேவையில்லைங்கிற நிலைக்கு அவங்க இன்றைக்கி மாறிட்டு போகிறதுங்கிறது ஒரு சமுதாய சீர்கேட்டை கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைங்க. அதுக்காக அடிமையாக இருங்கன்னு சொல்கிறதில்ல, யாரையும் மதிக்கக்கூடிய தேவையில்லை, யாருமே தேவையில்லைங்கிற ஒரு நிலை.
கல்யாணம் பண்ணணுமா முதல்ல மாமனார் மாமியார் வெளியில் போகணுங்கிற மாதிரி தான் கண்டிஷன்ஸில் தான் உள்ளே வர்றாங்க. காசை கொடுக்க மாட்டேன், என் காசை நான் தான் வச்சுக்குவேன். இப்படி தான் ஒரு ஒரு நடைமுறையும் கண்ணில் படக்கூடிய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போது இன்னத்த நிலை பார்த்திங்கன்னா, பெண் ராசியில் நிற்கக்கூடிய ஒரு பாவிகள், நீசப்பட்ட பாவிகள், வலுவான பாவிகள் காலபுருஷனோட மூலத்தை பார்க்கக்கூடிய நிலை. மூலமும் அந்த வீட்டுக்கு ஆறில் போய் நானே ஓஞ்சி போய் அப்படி அந்த இடத்துல நிற்கிறேன், நீ வேறு வந்து இப்படி ஒரு கூட சப்போர்ட்டுக்கு ஆளுகள் வருங்க. அப்போது ராகுகேது நிற்கிதுன்னா அந்நிய மதங்கள் உள்ள வருதுன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அதாவது அவங்களுக்கு நம்ம, நம்மளுக்கு அவங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலை. அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சண்டை நிறுத்தம், போர் நிறுத்துறதெல்லாம் இது ஒரு இன்னத்த கதை. ஒரு கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் தலதூக்குன்னு சொல்லக்கூடியது தான் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. அப்போது இந்த அமைப்பு என்னத்தை சொல்லிட்டு போகுது அப்படின்னம்னா, இது பெண் குழந்தைகள், பெண்கள் ஒரு காமஸ்தானம், இதுகளை தொட்டுவிட்டு பெண்களோட ஆசைகளும் வேறு மாதிரி இருக்கும், பெண்களை ஆசைக்கு பயன்படுத்துகிறதும் ஒரு அதிகமாக இருக்குங்கிற நிலை. பெண் குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக வளர்த்திங்க, ஒரு யதார்த்தமாக இருக்க வேண்டாம், இனி நம்ம தான் பார்த்துக்கணும், அரசாங்கமோ சட்டமோ நமக்கு சப்போர்ட்டுக்கு இல்லைங்கிற காலங்கள் அப்படி ஆகி போகுதுங்கனால நம்ம குழந்தைய ஒரு நேர்மையாக வளர்த்துங்கிறத விட கொஞ்சம் பாதுகாப்பாக வளர்த்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் இனி காலங்கள் போயிட்டுருக்குதுங்க. அதனால் காசு பணத்தை நோக்கி தான் அத்தனை பேரும் ஓடுவோம் இன்றைக்கி இதை சொல்லும். அப்புறம் அனுபவிக்கிறதுல ஒரு வரைமுறை இருக்காது. பெண்களை அனுபவிக்கிறது, இது பெண்ணு இருந்தால் சரி, அதுக்கு ஒரு முறையோ உறவுகளோ வயசுகளோ தரங்களோ எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒரு கலிகாலத்துக்கு என்ன உவமைகள் ரூல்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இன்னி அரங்கேறிட்டுதுங்க. கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கு, நீ வெளியில் தெரியும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ராகுகேதுகள் அப்படின்னா போதை கலாச்சாரம் என்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இது ஆணுக்கு 12 நின்றுட்டு போகக்கூடிய நிலைங்க, ஆணுக்கு 6 நின்றுட்டு போகக்கூடிய நிலை. ஆண் 6 நோயாளி ஆவான் அல்லது வேலைக்காகாத போவான். அனுபவிக்கிறது ஒரு ஒரு போதைகளில் அப்படி அயன சயனமே போதைக்கு போயிரும்னு சொல்லக்கூடிய கணக்கில் தான் ஓடுதுங்க. பெண்களெல்லாம் காசு குறியாக இருந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம்தான் போகுது. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, ஒரு செவ்வாய் பகவான் கடகத்துக்கு ஏப்ரல் சித்திரை மாதம் அங்கே வர்றாரு அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னாங்க, அப்போது லக்னம் வலுவிழந்து இந்த அமைப்புகள் வருதுங்கும்போது ஒரு பலன்கள் கொஞ்சம் சாதகமாக வரல. அதாவது மிருகங்கள் ஆல்ரெடி மிருகங்களை யாரும் கண்டுக்கிறதே இல்லை, அதை வாழணும் போற்றணுங்கிறதெல்லாம் ஏதோ ஜல்லிக்கட்டுக்காக அப்படி கொஞ்சம் காளைகளை தான் கண்டு தவிர மற்றபடி எல்லாமே அடிமாடுங்கிற ஒரு கணக்கு. அப்புறம் பால் பொருட்களெல்லாம் இன்றைக்கி கெமிக்கலில் உருவாக்கக்கூடிய ஒரு காலத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒரு எந்த ஜீவனையும் ஒரு மனிதாபிமானத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மாறுதுங்க. இனி அடுத்தாப்பில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் அதிகம்தான் ஆகும். அதேமாதிரி தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு ஒரு ஆத்மார்த்தமாகவோ ஆன்மீகமாகவோ இல்லாமல் ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா, ஒரு கவர்ச்சியாகவும் அப்படி ஒரு விளம்பரமாகவும் அப்படி ஒரு செயற்கையாகவும் அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினா போதுங்கிற ஒரு நிலை. எந்த கோயில், ஐயப்பன் கோயில் ஆகட்டுங்க, எல்லா கோயில் எடுத்தாலும் சரிங்க, ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னோம்னா, ஒரே தள்ளுமுள்ளு ஒரு தெய்வத்தை பார்க்குறக்குள்ளே ஏண்டா போனோம்னா ஆகக்கூடிய வயசானவங்களே இன்றைக்கி சாமி கும்பிட போக முடியாதுங்கிற ஒரு நிலை. வீட்டில் உட்காந்து கும்பிட்டா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு மாறுதுங்க. இந்த கோயிலுக்கு அந்த கோயில் போட்டு பரிகாரத்துக்கு சொன்னால் யாரும் ஒரு சாதாரணமாக போயிட்டு வர முடியாது. அப்படி போனாலும் கோயில் ஏதாவது ஒரு மரியாதையோ உண்டானா காசு இருந்தால் தான் சாமிங்கிற நிலைக்கு நம்ம மாற்றிட்டோம். சாமி காசு கேட்குறது இல்லை. அப்போது பெருமாளை பார்த்தா 5000 ரூபா கொடு, திருச்செந்தூர் முருகரை பார்த்தா 3000 ரூபா கொடு, பழனி பார்த்தா 1000 ரூபா கொடுங்கிற மாதிரி ஒரு காசு இல்லாதவன் குருவாயூரே இன்றைக்கி 1000 ரூபா வாங்கிட்டு தனியாக கொடுக்குறாங்க. அங்கனால அந்த கேரளாக்குள்ளே தான் அந்த காசு பணம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி குருவாயூர் 1000 ரூபா கொடுத்தா தனி லைன் போகுதுங்க. அப்போது ஒரு காசு இல்லாதவனுக்கு தெய்வம் இல்லைங்கிற ஒரு நிலை போகக்கூடிய ஒரு அமைப்பாக வருது. வீட்டில் உட்காந்து தெய்வமேனு கும்பிட்டுங்க, ஒரு கவலையே கிடையாது. சபரிமலையில் சொன்ன மாதிரி நீயே நான் தான் தத்துவ மசின்னு தான் இருக்குங்க, நீயே நான் தான் சொல்லுவாங்க, என்னை தேடி அங்கே போகணுங்கிறது இல்லை, வீட்டு இருந்தாலும் அவர் இங்கே வருவாருன்னு சொல்லக்கூடிய நிலை. ஒரு மனசை மாற்றிக்கலாம். முடிஞ்சவங்க காசு இருக்கிறவங்க தெம்பு இருக்கிறவங்க வேணால் போடி விழுகிட்டு, முடியாதவர்கள் போகலேன்னு வருத்தப்படவே வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல சபரிமலை கூப்பிடுங்க, வீட்டுக்கு வந்துடுவாருங்க. எப்படி கூப்பிடுறீங்கிறதான் முக்கியமே தவிர என்ன கொடுக்குறேங்கிறது தெய்வம் கேட்குறதே கிடையாது. அன்பாக இருக்கிறையா ஆத்மார்த்தமாக இருக்கிறையாங்கிறதான் பேச்சு. உண்மையான தெய்வங்கிறதே ஒரு இல்லாமல் ஒரு எல்லாமே கொண்டாட்டத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகிறாங்கங்கிறதால
அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சனி பகவான் இங்கிருந்து பூரட்டாதி குருவோட சாரத்துக்கு போகுது. அதாவது சுகத்தினோட 6ஆம் வீட்டு சாரத்துக்கு சனி பகவான் போகிறாருங்க. ராகு பகவான் அதே பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்து சேர்ந்து குருவோட சாரத்தை இவங்க தொடுறாங்க. இப்போ குருவோட சாரத்தை தொட்டாலே சுகத்துக்கு அது 6 விரோதம் பிரச்சனை, சுகத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய சாரத்தில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அப்படியே குரு பகவான் இந்த வீட்டின 6க்கு அதிபதியை பார்த்துட்றாங்கன்னா அப்போது சுகத்தினோட 6ஆம் பாவத்தை தூக்கி கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டு அதிபதி இந்த வீட்டை பார்க்கறது இல்லை. அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா குரு பகவான் இங்கேருந்து இங்கே போயாச்சு அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இந்த குரு பகவான் இங்கிருந்து இந்த பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பாருங்க. சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பாருங்க. இங்கே இருக்கிற செவ்வாய் 2 மாதம் கழித்து இங்கே வந்து மறுபடியும் 1.5 மாதம் கழித்து இங்கே வந்து அவர் ஒரு 4ஆம் பார்வையாக இதை பார்த்துருவாருங்க. அப்போ ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு இதில் ஒரு 2 பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதம் அல்லது கார்த்திகை ஆவணி புரட்டாசி மாதம் பார்த்தோம் அப்படின்னம்னாங்க குரு இங்கே நின்று இந்த பாவத்தை பார்க்கும். அதாவது காலத்தினோட மூலத்தை பார்க்குங்க. சனி பகவான் 10ஆம் பார்வையாக சனிசாரத்தில் நின்று பார்ப்பார். இவர் இங்கே இருந்துட்டு குருசாரத்துக்கு வருவாருங்க. அப்போ இவர் இங்கே நின்றுட்டு செவ்வாய் இதை 4ஆம் பார்வையாக பார்த்துரும்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அப்போது அந்த தர்மம் நியாயம் அப்படிங்கிறது ஆட்டங்காணும்னு சொல்லக்கூடிய ஒரு காலம், அல்லது அந்த தர்ம நியாயத்தை சொல்லக்கூடிய ஆட்களோ நேர்மையான ஆட்கள் உலகத்திலிருந்து நீக்கப்படுவார்கள், தலை உருளுங்கிற ஒரு கணக்கு. தெய்வ கோயில்கள்லையும் அப்படித்தானுங்க. ஒரு ஆண் சம்பந்தமான இழப்புகள், இது ஆரம்பத்தில் பெண் சம்பந்தமாக சொல்கிறோம், இந்த மாற்றங்களுக்கு பிறகு இது ஆண் தலைவர்களோட தலை உருளும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. குரு இங்கே வந்து செவ்வாய் இங்கே வந்து சனி இங்கே நின்னா இந்த பாவம் பார்க்கும்போதுங்க காலபுருஷனோட 9ஆம் பாவம் ஒரு நியாய நேர்மையாக இருக்கக்கூடிய தலைகள் உருண்டு போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கை காட்டிட்டு போகக்கூடிய நிலை. ஒரு ராசிகளுக்கு பேசுகிறது வேறேங்க. நம்ம இன்றைக்கி நாட்டுகளுக்காகவும் நாட்டு ஒரு தலைகள் நாட்டை ஆளக்கூடியவர்கள் அதனோட ஜீவராசிகளுக்காக சொல்லிட்டு போகக்கூடிய நிலை. ராசிக்குன்னு பலம் பேசுனா இதே மாதிரி எடுத்துகிட்டு பேசலாம். அது உலகம் முழுசு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. நம்ம புதுசாக சொல்கிறதுல ஒன்றும் இருக்காதுங்க. இந்த ஏங்கிள் இதுகளை எடுத்துகிட்டு பேசினோம்னா இந்த ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. இன்னும் சொல்லுவாங்க குருவுக்கு என்ன நட்சத்திர கால் நிற்குதோ அதனோட 6ஆவது நட்சத்திர கால் என்ன நட்சத்திரமாக வருதோ அது என்ன ஜான்னு வருதா ஜப்பானை பாரு, அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய நிலை. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த இப்போ போனால் எலாபரேட்டாக போயிடும். அடுத்த கிளாஸில் வேணால் அது எந்தெந்த நாடுன்னு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா பொதுவாக செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் வந்துட்டால் இவர் வந்து இந்த இடத்த நீசம் பண்ணக்கூடிய ஆளுங்க. செவ்வாய் பகவான் இந்த வீட்டுக்கு 8க்கு அதிபதி. ராகு இவங்களை எல்லாத்துக்கும் ஒரு வெடி வச்சு தூக்குற ஆளுன்னு சொல்லக்கூடிய நிலை ராகு கேதுகள் சம்பந்தம். அப்போது இது பார்த்திங்கன்னா மதக்கலவரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதுகெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதக்கலவரம்னா நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களால நம்மளுக்கு பிரச்சனைன்னு மதக்கலவரம் இனக்கலவரம் வந்துடும். இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி இவங்க தான் இந்த கவர்மெண்ட்டு இவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரித்து மக்களை ஒன்று சேர விடாமல் நம்ம ஆட்சியை நடத்திட்டு போகிறது பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லக்கூடியது பிரிட்டிஷ் பீப்புள் கொண்டு வந்து தான் அவங்க நாட்டை ஆண்டாங்க. அதை அப்படியே நம்மளும் பிடிச்சிக்கிட்டு வெளியில் காட்டாமல் நல்லவனா இவனுக்கு நல்லவனாக காட்டிட்டு அவனுக்கு நல்லவனாக காட்டிட்டு, ஆனால் அவனை வளர விட மாட்டாங்க. நல்லாவே நான் உனக்கு சப்போர்ட்டு சொல்லுவான், ஆனால் அவங்கள மேலே வர விட மாட்டாங்க. எல்லா பதவியும் எனக்கு தான்பாங்க, அவனுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் உனக்குங்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு தான் இன்றைக்கி நாடு முழுசுமே அப்படி ஓடிட்டுருக்கக்கூடிய ஒரு கணக்குங்க. அதாவது என்ன சொல்லுவோன்னா மக்கள் வளர்ந்துறவும் கூடாது, வசதியாகிறவும் கூடாது, தெளிஞ்சிடவும் கூடாது. அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு அரசியல்வாதின்னு பார்த்தோம்னா 1% இருப்பானா, ஆனால் அந்த 1% நம்மளை ஆளுது. காரணம் என்ன, நம்ம யாராவது செய்வாங்களா, யாராவது பொறுப்பெடுப்பாங்களான்னு நம்ம பொறுப்பை கொண்டு போய் இன்னொருத்தன் கையில் கொடுத்து அவனை வாயை திறந்து எதிர்பார்த்துட்டு இவர் வந்தால் பரவாயில்ல, அவர் வந்தால் பரவாயில்ல, இந்த அம்மா வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம அடுத்தவன் வரமாட்டான்னு எதிர்பார்க்கறதுனால தான் என்ன ஆகி போகுதுன்னா அவங்க நம்மளை ஈஸியாக அந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறத நமக்கு கிடையாது. நம்ம நேர்மையாக இருந்து நம்ம குடும்பத்தை நேர்மையாக பண்ணி பாருங்க, சமுதாயத்தை ஆட்டோமேட்டிக்காக நேர்மையாக போயிடும். அதுக்கு யாரும் தயாராக இல்லை. நீ அடுத்தவனை திட்டுவானே இவனும் தப்பாக தான் நடப்பானுங்கும் போது அப்போ இதெல்லாம் ஒன்று சேரும்போது என்ன ஆயிரும்னா இந்த ஒரு ரூபாயை சேர்ந்தால் 1000 ரூபா ஆகிற மாதிரி எல்லா மோசமும் சேர்ந்து ஒரு பெரிய மோசத்துக்கிட்ட போய் நம்ம உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. இதில் நாடும் நவகோள்களுங்கிற தலைப்பில் பேசணும் அப்படின்னோம்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், தனுசு இதெல்லாம் உலக தலைவர்களையும் ஒரு உலக மக்களையும் ஜீவராசிகளையும் குடிக்கக்கூடிய ராசிகள்.
இது மாடு கண்டுங்க. இது காட்டில் வாழக்கூடிய விஷயம். இது தண்ணியில் வாழக்கூடிய ஒரு சின்ன உயிரினங்கள். தனுசு, மனுசு, மிருகம் எல்லாம் வாழக்கூடிய ராசி. இது தனுசு தான் உங்களுக்கு மூலமே சொல்லக்கூடிய நிலை. இந்த பாவங்களை தொட்டு விட்டோம், இந்த பாவங்களோட பார்வைகளையோ செவ்வாய், சனி, ராகு, குரு, சனி இவங்கள் சேரும்போது இந்த தலை உருள்றது, விதைக்கப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போது அப்படி பேசிக்கலாம். இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த சனி 10ஆம் பார்வையை இங்கே பார்த்து, குரு இங்கே வந்து 7ஆம் பார்வையை பார்த்து, செவ்வாய் இங்கே வந்து இதை 4ஆம் பார்வையை பார்த்து இந்த இடங்கள் நிற்கும்போது இந்த வீட்டினோட 8 அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் என்ன சுகஸ்துக்கு உண்டானவன். சந்திர சாரத்தில் குருவோ சனியோ கேதுவோ இருக்கணும். இல்லாத பட்சத்தில் என்னன்னா அந்த நட்சத்திரங்கள் வர்ற அன்னைக்கு, அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் வரக்கூடிய ஒரு நாட்களில், அதே மாதிரி குருவோட சாரம் விசாகம், பூரட்டாதி, அப்படி புனர்வோசம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள். சனிசாரம் பூச, அனுச, உத்திரட்டாதி இந்த 9 நாட்கள் வரும்போது இந்த கிரக அடைவுகள் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த அமைப்புகளில் அந்த நட்சத்திர கால்கள் வந்தாச்சு அப்படின்னம்னா அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கவனம். மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, இதை நம்ம குடும்பத்தையாவது கொஞ்சம் காப்பாற்றிங்க. இந்த அமைப்புகள் வந்து இந்த 3 நட்சத்திரத்துக்கு சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் பார்த்திங்கன்னா, அப்போ பூச நட்சத்திரம்னா சந்திரன் இங்கே வந்துடுவாருங்க. அப்போது அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனுசத்துக்கு இங்கே வந்துடுவாருங்க. உத்திரட்டாதினா இங்கே சனி கூட சேர்ந்துருவாருன்னு சொல்லக்கூடிய நிலைங்க. இந்த மாதிரி அந்த பூச, அனுச, உத்திரட்டாதியாக லேபர்ஸ் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருங்க. புனர்வோசம் குருசாரமாக இருக்குதுன்னு போதுன்னா ஒரு மிடில் கிளாஸு, ஒரு காசு பணம் இருக்கக்கூடிய ஆட்கள் பாதிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா குருசாரம், சனிசாரம், சந்திரசாரம் இருந்தால் பெண்கள் குழந்தைகளோட ஒரு சுகத்தை கெடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு பலன்கள் நாட்டுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைங்க. எந்தெந்த நாடு எப்படிங்கிறத அடுத்தாப்பில் பேசிக்கலாம். இன்றைக்கி கிடச்சிருக்கிறத பார்த்தோம்னா இன்றைக்கி கால அமைப்புகள் வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் கவனம்ங்க. இன்னி அடுத்தாப்பில் வந்து பார்த்தோம்னா சிம்மத்துக்கு சூரிய வருங்காலமும், புரட்டாசி மாதம் சூரியன் வருங்காலமும் பார்த்தோம் அப்படின்னம்னா செவ்வாயும் இங்கே இறங்கிருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு விசேஷமாக இல்லை. இப்போ பார்த்தா இந்த 3 மாதம் இன்றைக்கி சூரியன் இங்கே வந்து இதை அஸ்தமனம் பண்ணும், அடுத்தாப்பில் இங்கே வந்து இதை அஸ்தமனம் பண்ணுங்க. இந்த 3 காலம் பங்குனி, சித்திரை, வைகாசி இதுவெல்லாம் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கும், பெண் தலைகளுக்கும், ஜீவராசிகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கவனம்னு சொல்லக்கூடிய நிலை. இங்கே சூரியன் வந்தாச்சு அப்படின்னம்னா ஆண்களும், ஆண் தலைவர்களும், ஆண்களோட ஒரு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் அடி வாங்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கேதுவோட சாரம், ராகுவோட சாரத்தில் சந்திர பகவான் போகும்போது தான் இந்த மதக்கலவரம், இனக்கலவரம் இதுகளுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோல், ஒரு ஆரம்பம் இருக்கும். ஒன்று ஆரம்பித்து விட்டுட்டா அந்த நட்சத்திரம் மாறணுன்னே அது மாறாதுங்க. எப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் காலத்துக்கும் அதுதாங்கிற மாதிரி அப்புறம் மாற்றமெல்லாம் இருக்காது. ஒன்று ஆரம்பிக்கிறவாறு உக்ரைன் போர் ஆரம்பித்து இப்போ 2 வருஷமாக ஓடுதுங்க. இதை முடியும் அதை முடியும்னாங்க. தொடங்கிறதுக்கு தான் ஒரு நாள் கிடச்சிது, அதை வர முடிக்கிறதுக்கு இன்றைக்கி இல்லை, போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னம்னா இங்கே ஒரு இந்த நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கி ஒப்பந்தம் போட்டிருக்கிறதும் நிச்சயம் முடிவுக்கு வராதுங்க. அதுவும் மறுபடியும் ஒரு புகையும் பிரச்சனை ஆரம்பித்து தான் போகும்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு. அதெல்லாம் மதக்கலவரத்தில் வரக்கூடிய, இனக்கலவரத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் அதெல்லாம் உலக நாடுகளுக்கு ஒரு அடுத்த வருடம் கொஞ்சம் மிகவும் விசேஷமாக இல்லை. அடுத்த வருடம்னு சொல்கிறத விட சனி பகவான் இங்கேருந்து அங்கே வரணும் சொல்லக்கூடிய வரைக்கும் வந்தாலும் அப்புறம் மேசத்துக்கு தலைக்கு தான் வர போகிறாருங்க. இன்றைக்கி இன்னத்த காலகட்டம் ஒரு 3 மாதம் படுகவனம். பெண் குழந்தைகள், பெண்களை கொஞ்சம் விவரமாக இருந்தால் தப்பிச்சுங்க. ஜாதகம் படிக்கிறவங்க, தெய்வத்தை நம்புகிறவங்க, நம்மளை நம்புகிறவங்க கொஞ்சம் அதை பயன்படுத்திட்டு ஒரு குடும்பம், குழந்தைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுட்டு போங்க. இந்த நாட்களில் பூசானுச, உத்திரட்டாதி, அந்த குருசாரம், சனிசாரம், அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசாரத்தில் சந்திர பகவான் வரும் காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள். ஒரு பெண் தெய்வ கோயில் போகிறதா, வெளியூர் போகிறதா, இதுக்கெல்லாம் ஏதோ சின்ன சின்ன லெவல் நமக்கு ஜோசி இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்காவது பார்த்துக்கலாம், சொல்லிக்கலாம் சொல்லக்கூடிய அமைப்பு. வழி இல்லாதவர்கள் ஓட்டம் இருக்க தான் செய்யும். ஒரு சேஃப்டியாக பாருங்கள், ஒரு நேரமே காலமே வீடு வர பாருங்கள், ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி விடுங்க 6 மணிக்கு வீடு வந்துடுடா அப்படி. ஏன்னா சனி பகவான் இருட்டினா தான் வலுவாக வேலை செய்யக்கூடிய ஆளுங்க. ராகு பகவான் அப்படித்தான், தண்ணி அடித்து போதை அப்படின்னா தான், எல்லாம் சாயங்காலம் தான். அதனால் ஒரு மாலை பொழுது முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகிறதுகளை ஒரு 3 மாதத்துக்கு தவிர்த்துக்கிறதும் ஒரு எப்போவுமே சேஃப்டியாக இருந்துட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் தலைவர்கள் இருக்கிற யாருமே அவங்கவுங்க வாழணும், அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் என்ன முடியும், அடுத்த ஆட்சி எப்படி பிடிக்கிறக்கா, அதுக்கு எப்படி காசு சம்பாதிக்கலாம், அதுக்கு உனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து போட்டு அவங்க ஒரு கோடி அடிச்சுக்கலாங்கிற கணக்கில் தான் இன்றைக்கி காலங்கள் ஓடுதுன்னா நம்ம கொஞ்சம் அவேர் ஆகிங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா ஆண்களை
போதையில் படுக்க வச்சா போதுங்கிற நிலையில தான் ஒரு எல்லா இடமும் ஓடிட்டுருக்குது. போதை வஸ்துக்களோட ஒரு ஓட்டங்கள் அதிகம். பெண்கள் போதை வஸ்து இப்போ சைடு இன்னி போக ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இது காட்டுதுங்க. பெண் குழந்தைகள், அந்த டீனேஜ் குழந்தைகள் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். அது வசதியாக இருந்து போகிறவங்க வேறு, ஒன்றும் இல்லாதவங்க சிரமப்பட்டு வளர்த்துறவங்க குழந்தைகளை தொலைச்சி போடாதீங்க. அதேமாதிரி பெருசாக கூட்டம் சேரக்கூடிய இடத்துல சின்ன வயசு பெண்களையோ ஒரு பெண் குழந்தைகளையோ கொண்டு வரதை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தவிர்த்துட்டு போகிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு பெண்களை தொட்டுவிட்டு வாழ வேண்டியாமல். ஆனால் பிரச்சனைக்கு காரணமே பெண்கள் தான். ஆசை அதிகம், அப்படி சொத்து சேர்த்தாகணும், பிரச்சனை பண்ணி ஆகணும், எப்படியாவது ஒரு காசு வளம் வேணுங்கிற ஒரு நிலையில் இன்றைக்கி ஒரு ராணி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நிலைங்க. அதில் இன்னி சனி பகவான் வேறு பார்க்க போகிறாருங்களா, அவங்களும் காசு தான் தேவை, காசுக்கு தான் மரியாதைங்கிற நிலைக்கு பெண்களும் வரக்கூடிய ஒரு கணக்கு. காலம் அப்படி தான் ஓடுதுங்கய்யா. நமக்கு ஏதோ தெரிஞ்சதை வெளிப்புறம் சொல்லுவோம். ஏதோ 1-2 பயன்படுறவங்களுக்கு பயன்பட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துட்டு போங்க. நம்ம வளர்ப்பு, நம்ம குழந்தை நம்ம தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாழ்ந்துங்க. வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.